ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 29வது அதிகாரம் 3வது வசனம். இந்த வார்த்தை பாருங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். பிரியமானவர்களே, இந்த முந்தின வார்த்தையை நாம் 29:2 நாம் பார்க்கும் பொழுது யோபு சொல்லுகிற ஒரு காரியம், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீரை இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று பின்பதாக இந்த 3வது வார்த்தையை யோபு சொல்லுகிறார். பாருங்க, யோபு தன்னுடைய பிந்தின அந்த சீரை, அதுக்கு உண்டாயிருந்த அந்த சீரை அவர் நினைத்து பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சென்று போன மாதங்கள் பாருங்க, அவர் நடந்து வந்த பாதைகளை அவர் நினைத்து பார்க்கிறார். பாருங்க, ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை, ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை யோபு கடந்து வரும் பொழுது தேவன் பாருங்க அவர் தலையின் மேல் ஒரு தீபமா இருந்து அவர் அருளின வெளிச்சத்தினாலே ஒரு இருளை கடந்து வந்தேன் என்று இங்கே யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது சென்ற மாதங்கள், சென்ற நாட்களில நாம் அனுபவித்த காரியங்கள் பாருங்க, நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ நேரங்களில சத்ருவானவன் நம்மளை அழித்து விட வேண்டும், சத்ருவானவன் நாம் குழியில விழுந்து இந்த உலகத்துல வெட்கப்பட்டு நாம் அழிந்து விட வேண்டும் என்று அவன் அநேக வலைகளை அவன் விரித்திருந்தாலும் பாருங்க, தேவன் அங்க தீபமாய் இருந்து அந்த இருளை கடக்க பண்ணினார். எத்தனையோ வேளையில இந்த பிசாசானவன் பாருங்க நம்மளுக்கு வியாதியை கொண்டு வந்து, துன்பங்களை கொண்டு வந்து, நாம் அனுபவிக்க முடியாத காரியங்களை நாம் கொண்டு வந்து நாம் இயேசுவின் இடத்திலிருந்து நாம் பிரிந்து போக வேண்டும் என்று அவன் செய்த அநேக காரியங்கள் அங்க இருந்தாலும் பாருங்க, தேவன் அங்கு தீபமாய் இருந்து அவர் என்ன பண்ணுகிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த இருளை கடந்து வர தேவன் கிருபை செய்கிறார். பாருங்க, எத்தனையோ பேர் பாருங்க அந்த இருளை கடக்க முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட நம்மளுக்குள்ள விசுவாசம் பாருங்க நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். பாருங்க, இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் குழம்பிக் கொண்டேதான் இருக்கிறோம். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல சுவாசிக்கக்கூடிய ஒரு சுவாசத்தை தந்திருக்கிறார். நம்மளை பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளை, நாம் பேசக்கூடிய, நாம் பார்க்க வேண்டிய நல்ல கண்களை தந்திருக்கிறார், நடக்க வேண்டிய நல்ல கால்களை தந்திருக்கிறார். இதை குறித்து நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். பிரியமானவர்களே, ஒரு விஷயாய் நான் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை உங்களுக்காக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களை, இன்னைக்கு ஆண்டவருக்காக அநேக பிரியமான காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல யோபு சொல்லுகிற ஒரு காரியம், யோபு கடந்து வந்த பாதைகளை ஒரு விஷயம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவர் கடந்து வந்த பாதையை நாம் கடக்கவே முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து அந்த சவால்களையும் அவர் ஜெயித்து வந்தார். நடந்த ஒரு காரியம் என்ன, அவர் இழந்ததை காட்டிலும் அவர் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்ததினால, தேவன் மீது அவர் பற்று கொண்டு தேவனை சார்ந்து இருந்ததினால யோபுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, அவர் இழந்ததை காட்டிலும் தேவன் இரட்டிப்பாய் யோபுவை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த நாளிலும் கூட நாம் இருளான பாதையில நடக்கிறோம், கஷ்டமான பாதை. ஆண்டவரே, அப்பா நீங்க என்ன நடத்துங்க, ஆண்டவரே நீங்க என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீபமா இருங்க, ஆண்டவரே இந்த இருளை கடக்க எனக்கு நீங்க பெலரை தாங்க என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னதான் பிரச்சனை, என்னதான் தோல்வி நீங்க சந்திச்சிருந்தாலும் என் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, நீங்க அவரை விசுவாசித்து அவர் மீது சார்ந்து இருக்கும் பொழுது பாருங்க, அவர் ஜெயமாய் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். என்னதான் இருள் சூழ்ந்தாலும் சரி, என்னதான் துன்பம் சூழ்ந்தாலும் சரி, என்னதான் வியாதி வந்தாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க இருக்கும் பொழுது ஒரு மெய்யான விடுதலையை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அதற்கு முன்பதாக நம்மளுடைய பேசிக் பவுண்டேஷன் என்ன, அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவர் சொல்லுகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழுவதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, நம்மளால முயற்சி எடுத்தோம் அப்படின்னா பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஆவியான ஆண்டவரே நீங்க என்னுடைய உள்ளத்துல தங்குங்க, என்ன நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்ன நீங்க நடத்துங்க என்று சொல்லும் பொழுது ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளதாய் ஆவியானவர் நம்மளை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த நாளிலும் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைக்காக. ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா எப்படி யோபுவை அந்த இருளை கடக்க பண்ணினீரோ அதே போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில தடையாய் இருக்கிற அந்த இருளை கடக்க பண்ண போகிறதற்காக நன்றி.
நீர் எங்கள் தலையில் மேல் ஒரு தீபமாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ஆண்டவரே கூடாத காரியம் என்று கூட நாங்கள் பார்த்திருக்கிறோமே. ஆண்டவரே அப்பா, உம்மிடத்தில் நாங்கள் விசுவாசமாய் இருக்க ஆண்டவரே அப்பா, உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிற என்னதான் துன்பங்களும் கஷ்டங்களும் எங்களை சூழ்ந்தாலும் ஆண்டவரே அப்பா, உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க எங்களை நீர் பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வார்த்தை மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.